ஷீலு கிச்சனில் மாங்காய் சாம்பார் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 100 துவரம் பருப்பு கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், 5 பல் பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம். சாம்பார் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, பாருங்க பெருங்காயம். பருப்பை நான் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாங்காயை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம மாங்காயை சேர்த்து விட்டுருவோம். மாங்காயை சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு வீட்டில் அடைச்ச மிளகாய் பொடி 1.5 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு கலக்கி விட்டுருவோம் பருப்போட. பருப்பு ரொம்ப குழையக்கூடாது, முக்கால்வாசி தான் வெந்திருக்கணும். இதில் கல்லுப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாங்காய்லாம். இப்போ நம்ம தாளிப்பை பார்த்துருவோம் சாம்பாருக்கு. இப்போ கடாயில் கடலை நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு போடுறேன், பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் மாறட்டும், வெங்காயம் கோல்டன் கலராக வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரியட்டும் பாருங்க. இப்போ சாம்பார் அதில் ஊற்றிடுவோம். சாம்பார் நல்லா சேர்த்துட்டேன், தாளித்தது வடச்சட்டு இல்லையே. இப்போ நம்ம சுடு தண்ணி ஆறுனதை ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கிடுவோம். குக்கரை கழுவி ஊற்றிடுவோம் சாம்பாரில். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பு ரொம்ப அதுக்கு வேகக்கூடாது, இந்த மாதிரி முக்கால் பதமாக தான் வேகணும். அப்புறம் மாங்காயும் குழஞ்சி பருப்பும் குழஞ்சா சாம்பார் டேஸ்ட்டு இருக்காது. நல்லா ஒரு கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள். அடுப்பு அமர்த்திடுறேன். மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போடுறேன். இதில் புளி ஊற்றக்கூடாது மாங்காய் சாம்பாருக்கு. தக்காளி மாங்காய் இருக்கிறதுனால புளிப்பு கரெக்டாக இருக்கும் சாம்பாரில். ஷீலு கிச்சனில் வந்து மாங்காய் சாம்பார் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.